கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வேன். அன்பு தேவஜனமே, நீங்கள் இன்றைக்கு மெய்யான விடுதலையை பெறப்போகிறீர்கள். மெய்யான விடுதலை நீங்க அடைய போறீங்க. உண்மையான ஒரு விடுதலையை நீங்க காண போறீங்க. அல்லேலூயா. மெய்யான விடுதலை உனக்கு உண்டாக போகிறது. தேங்க்யூ ஜீசஸ். வசனம் வாசிக்கிறேன். யோவான் சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்துல, ஆகையால் குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். விடுதலை வரும், மீண்டும் பொறுத்து மீன் அதே பலவீனம். விடுதலை வரும், மீண்டும் பொறுத்து அதே சுகவீனம். விடுதலை வரும், மீண்டும் அதே பாவத்தில் விழுவீங்க. விடுதலை வரும், மீண்டும் பொறுத்து அதே கடல்ல மாட்டுவீங்க. விடுதலை வரும், மீண்டும் அதே பிசாசு தொல்லை மீண்டும் மாட்டுவீங்க. குறிப்பிட்ட ஒரே காரியம், ரிப்பீட்டட்லி ரிம்மா கஷஹிதோனி மாக்கரஹலபோ. இன்னைக்கு ஆண்டவர் அந்த ரிப்பீட்டட்லி அந்த வேர்டை அழிக்க விரும்புற சோத்திரம். உன் வாழ்க்கையில ரிப்பீட்டட்லி அதை உடைக்க விரும்புற. தொடர்ந்து வருது, உடைக்க விரும்புற. மீண்டும் உடைக்க. ரிம்மா கசிக்கி தோக்கரஹலபா. தீர்க்கதரிசன வார்த்தையை கொண்டு வர மெய்யான விடுதலை தான். மெய்யான விடுதலை தான். வேத புத்தகத்துல எத்தனையோ பேர் அவனை சுகமாக்கி இருக்கிறார். மீண்டும் அந்த வியாதி ரிலாப்ஸ் ஆக மீண்டும் வந்துட்டுங்க. ரிலாப்ஸ் ஆயிருச்சிங்க. டைஃபாய்டு இருந்துச்சு, மீண்டும் ரிலாப்ஸ் ஆயிருச்சிங்க. மலையா இருந்துச்சு, மீண்டும் ரிலாப்ஸ் ஆயிருச்சிங்க. கேன்சர் சுகமாச்சு, மீண்டும் ரிலாப்ஸ் ஆயிருச்சிங்க. ஞாண்ட சொன்னாரு, உன் வாழ்க்கையில அந்த ரிலாப்ஸ் வேடை கதை உடைக்கிறார். முதல்ல சொன்ன ரிப்பீட்டட்லி, இப்போ வந்து சொன்னாரு ரிலாப்ஸ் திரும்ப வருது, உடைக்கிறார். அதான் மெய்யான விடுதலை. அவன் சொன்னாரு 91ஆம் சங்கீதம் 15ஆம் வசனத்துல, அவன் எனக்கு வாஞ்சையா இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். 91:14 அவன் வாஞ்சையா இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அறிந்திருக்கிற உயர்ந்த அடைக்கலத்துல வைப்பேன். அவர் வாஞ்சையா இருக்கிறதுனால வாஞ்ச ஆண்டவரு, நீங்க என்ன பரிபூர்வ சுகமாக்கிருங்க, பரிபூர்வ விடுதலை தந்துருங்க. அந்த குறிப்பிட்ட ஏதோ ஒரு காரியம் மட்டும் வருத்திக்கிட்டே இருக்கு. குறிப்பிட்ட காரியம் மட்டும் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு. அந்த ஒண்ணுல மட்டும் விழுந்து ஆமா தானே, ஆமாவா இல்லையா? உங்களுக்கு அதை பேசுறாரா சிஸ்டர்? உங்களுக்கு அதை பேசுறாரா பிரதர்? உங்களுக்கு அதை பேசுறாரா? ஏதோ ஒரு காரியம் அதனால உங்களை வளர்ச்சி தடைபடுது தெரியுமா? உங்களுக்கு தெரியுதா? உங்களுக்கு அதனால உங்களை வளர்ச்சி தடைப்படுது தெரியுதா? உங்களுக்கு அந்த ஒண்ணு மேற்கொள்ள முடியல, போராடுறீங்க தெரியுதா? உங்களுக்கு ஆனா சொல்றாரு, இயேசு விடுதலை வாஞ்சியாயிரு, பரிபூர்ண விடுதலை வாஞ்சியாரு, மெய்யான விடுதலை வாஞ்சியாரு. மீண்டும் அந்த 2 வேலை சொல்லு, ரிப்பீட்டட்லி. உன் வாழ்க்கை வராது, ரிலாப்ஸ் வராது, உடைக்கிறார். ஜெபம்லாமா? பரிசுத்த பிதாவே நன்றி எடுத்து துதிக்க. குமாரன் இயேசு கிறிஸ்து உங்களை விடுதலை ஆக்கினார். மெய்யாகவே விடுதலை ஆவியாசம். மெய்யான விடுதலை தந்துருங்கப்பா. எல்லா பலனையும் மாற்றி போடுங்கப்பா, சுகம் மாற்றி போடுங்கப்பா. குறிப்பிட்ட பாவம் தொடர்ந்து மேலும் அதிலே உடைச்செடுங்கப்பா. மீண்டும் கடன் அதிலே உடைச்சு வெளியே கொண்டு வாங்கப்பா. இனி என்றும் கடன் வாங்க விட மாட்டார். நிறைவேற்று இயேசுவின் நாமத்தினால. கிருபைக்கு நன்றி. இனி ரிப்பீட்டட்லி கிடையாது, ரிலாப்ஸ் கிடையாது. வார்த்தைய இவங்க வாழ்க்கையில உடைக்கிறீங்க. பலத்த மாற்றம் உண்டாடு. எல்லா கிரிய உடைத்து நான் ஜெபிக்கிறேன். காத்துகள் எடுத்து இயேசு ரத்தம் செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் அன்பின் நல்ல பிதாவே. Amen. God bless you. Praise the Lord.